வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்றது நம்ம எப்பயுமே பண்ணுவோம், ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுவோம். இன்றைக்கி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சப்ஜெக்ட், அதாவது இன்றைக்கி மிக மிக சர்ச்சையில் இருக்கக்கூடிய மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள். இதில் நம்ம அரசியல் பேச மாட்டோம். இப்போ வரைக்கும் நடந்த சர்ச்சைகள் வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சை. ஒரு நாடு, ஒரு தமிழ்நாடும் சரி, ஒரு பாரத தேசமும் சரி, ஒரு கொண்டாட வேண்டிய, வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர்களோட மன்னர்களோட வரலாறு, அன்றைக்கி இருந்த மக்களோட வரலாறும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஒரு பெரிய சர்ச்சைகள் கிளப்பிவிட்டாங்க. அவர் ஒரு முகாலய மன்னர்னு சொல்லாமல் விட்டது வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சந்தோஷப்படணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரோட காலகட்டங்களில் அவரை பற்றி பேசும்போது அவருடைய கப்பற்படை, நேவி, அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. நம்ம நாட்டை பார்க்கும்போது எல்லை அப்படின்னாலே ஒரு பக்கம் பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர், இன்னொரு பக்கம் வந்து சீனாவோட பார்டர். இந்த நில எல்லை, இமயமலையும் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைகளை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, நீங்கள் வந்து இந்தியா மேப் அப்படி தலைகளை போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய துவக்கம் அப்படின்றது காஷ்மீர் கிடையாது, கன்னியாகுமரி தான். அப்படிப்பட்ட பார்வையோடு தான் வந்து அன்னைக்கு சோழர்கள், ராஜராஜ சோழன், அவங்க வம்சாவளியில் இருந்த அத்தனை மன்னர்களுமே பார்த்துருக்காங்க. அதன் பார்த்ததோட விளைவால் தான் அவ்வளோ பெரிய ஒரு கப்பற்படையை வந்து அவங்க கட்டமைச்சாங்க. அந்த கப்பற்படையை வைத்து தான் இன்றைக்கி தென்கிழக்கு ஆசியா நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா, கம்போடியா, மியான்மார், இலங்கை, மாலத்தீவு போன்ற பல நாடுகளுக்கு அவங்க சாம்ராஜ்யத்தை விரிவடைஞ்சாங்க. இந்த பக்கம் சீனாவை ஆரம்பித்து, இன்றைக்கி இருக்க சீனாவாக இருக்கக்கூடிய சீனாவிலேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வரைக்கும் அவங்க வணிகத்தையும் வர்த்தகத்தையும் பெருகி எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய கோயில்களையும் அனைத்து இடங்களையும் கொண்டு போய் அவரால் சேர்க்க முடிஞ்சுது. ஸோ அன்னைக்கு அவங்க இருந்த கப்பற்படை எப்படி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி இந்தியாவோட இன்றைக்கி நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட இன்றைக்கி இருக்கக்கூடிய கப்பற்படை என்ன அப்படின்றத ஒரு சின்ன கம்பாரிசனாக பார்ப்போம். இதற்கான சான்றுகள், இது வந்து நம்ம எடுத்தங்கவுத்தன்னு பேச முடியாது. இதில் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட சான்றிதழ் வந்து இதுக்கு சான்றுகள், இதுக்கான புக்கு எல்லாமே வந்து நம்ம கோட்டூர் புரமில் இருக்கக்கூடிய அரசு இதில் இருக்குது, நூலகத்தில் இருக்குது. அதில் பல விஷயங்கள் அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, சில விஷயம் கொடுக்குறாங்க. என்னுடைய சில நண்பர்கள் மூலிமா அதை எடுத்து, அதை குறிப்பெடுத்து நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இது நான் எழுதி வச்சுருக்கேன், ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. அந்த சத்தங்கள், அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கரெக்டாக உச்சரிக்கணும். அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த யூனிட் பேர், அந்த இதோட இயக்கத்தோட பேர் வந்து கன்னி. கன்னி அப்படின்றது போர் சமயத்தில் போய் சண்டை போடக்கூடிய ஒரு ஃபார்மேஷன், நம்மளோட ஒரு டிவிஷன், கோர், கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேஷன். ஸோ இன்றைக்கும் கப்பற்படையில் சதர்ன் நேவல் கமாண்ட், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கன்னி. அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்னியோட தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா களபதி அப்படின்றது தான் அவருடைய பேர். ஸோ அவருக்கு மேலே அந்த முப்படைகளுக்கான தளபதி, அந்த முப்படைகளுக்கான தளபதிக்கு மேலே அந்த எம்பரர், ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முப்படைகளுக்கான தளபதி அவர் தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜனாதிபதி அவர்கள் முப்படைக்கான தளபதி. அந்த மூன்று தரைப்படை, விமானப்படை, கடற்படை மூன்றுக்குமே தனித்தனி தளபதிகள் இருக்காங்க. அதே சிஸ்டம் தான் அன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்ணதான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்திய இராணுவம் அப்படின்னாலே பிரிட்டிஷை தொட்டு, பிரிட்டிஷை ஒட்டி நம்ம வந்திருக்கோம். பிரிட்டிஷ் இராணுவம் தான் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படி கிடையாது. நம்மளோட இதுக்கு முன்னாடியே, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான வரலாற்று சான்று தான் இது. இதற்கு கீழே வந்து ஜலத்தம் அப்படின்றது பேர்லேயே இருக்குது. ஜலம் அப்படின்னா தண்ணீர். ஸோ இதை தான் வந்து அவங்க கப்பற்படை, நேவி அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதற்கு தலைமை தாங்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்மிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேவல் சீஃப் அப்படின்றது அன்றைக்கி வந்து ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு அதுக்கு கீழே மண்டலம் அப்படின்றதாங்க. ஸோ இந்த ராஜா வந்து மாமன்னர். அவருக்கு கீழே பல அரசாங்கங்கள், பல இது இருந்துச்சு. ஒரு மண்டலமாக அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த மண்டலத்துக்கு ஒரு தளபதி இருந்தார். அந்த தளபதியை வந்து மண்டலாதிபதினு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்டலாதிபதி வந்து அவருக்கு கீழே அந்த இராணுவ படைகள் வந்து ஒரு செக்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அதை ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப் ரெஜிமெண்ட், பீகார் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து அவங்க அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்க. அதற்கு கீழே வந்து கணம் அப்படின்றது பர்மனன்ட் ஃபார்மேஷன். அதோட தலைவர் யாருன்னா கணாதிபதி. ஸோ கணம் அப்படின்றது டிஃபென்ஸ்க்காக,
தங்களை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது, தங்களோட சாம்ராஜ்யத்துக்கு எந்த ஒரு தாக்குதலும் வந்தாலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கான ஒரு இதுவாக வந்து கணம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அணி அப்படின்றது தமிழ் சொல், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஃபைட்டிங் ஃபார்மேஷன், இந்த மண்டலத்துக்கு கீழே உள்ளே வரக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஃபார்மேஷன் தான் அணி. அதுக்கப்புறம் வந்து பிரிவு. இந்த பிரிவுன்றது கிழக்கு பிரிவா, மேற்கு பிரிவா, காவேரி பிரிவா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கும் அன்னைக்கு இருந்த பேர்கள் வேறு. இன்றைக்கி வந்து இந்தோனேஷியா போன்ற படம்ல அந்த இடத்துல, அதாவது கடல் தாண்டி இருக்கக்கூடிய சோழ மன்னர்களோட படைப்பிரிவை வந்து பிரிவு அப்படின்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இதை வந்து நம்ம வந்து ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட், நார்தர்ன் கமாண்ட், சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நாடு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், அவர் வந்து இந்து மன்னர் இல்லை அப்படின்றதுக்கு நான் அந்த டாப்பிக்குள்ளே போல தேர்ந்து படித்து இது வந்து தவறான ஒரு வாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இப்போ ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. பட் அந்த போர் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த முப்படைகளோட தளபதி தான் ராஜாவுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. அந்த முப்படைகளோட தளபதியில் ஒரு மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் இருந்தார். அந்த தளபதியோட பேர் என்னென்னா பீமசேனன். இப்போ இந்த பீமசேனன்ற பேர் எங்கேருந்து, அந்த பீம் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்திருக்கும் நீங்கள் யோசிங்க. சேனன் அப்படின்னா சேனாதிபதி, ஒரு வீரன் அப்படின்றது தான் அதுக்குள்ள அர்த்தம். இன்றைக்கி வந்து அது மருவி பல இடங்களில் அது வந்து ஒரு சத்திரிய குலம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். பட் ஆனால் வந்து அன்னைக்கு அந்த உண்மையான அந்த கோட்பாடு, யாரெல்லாம் நாட்டை தற்காக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நாட்டுக்காக சண்டை போட்டாங்களோ அவங்களும் சத்திரியர்களாக இருந்தாங்க. அதில் வந்து ஏற்றத்தாழ்வு, சத்திரியர்கள் சூதர்கள்ன்ற எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. ஏன்னா வணிகம் இருந்தால் தான் நாடு இருக்கும், நாடு மட்டும் இருந்தால் பத்தது, அதை காப்பாற்றுறதுக்கு வந்து சத்திரியர்கள் வேணும். ஸோ அப்படிப்பட்ட இதில் பீமசேனன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் தான் இவங்க வந்து தளபதியாக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபைட்டிங் ஃபார்மேஷன். இதன் பிறகு இவங்களோட சாம்ராஜ்யம் எப்படி வளருது? காவேரி நதிக்கரையை ஒட்டி தான் அவங்களோட வரலாறு ஆரம்பிச்சதுன்றது நமக்கு தெரியும். ஏர்லி சோலாஸ், மிடிவியல் சோலா, லேட் சோலான்னு 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். இதில் இந்த மிடிவியல் சோலா அப்படின்றதுல தான் வந்து அவங்க கொடி கட்டி பறந்தாங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு வெள்ளைக்காரங்க, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். அதே மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் இதுலேருந்து நம்ம அன்றைக்கி வந்து கொலம்பஸாக இருக்கட்டும், காப்பர்னிக்கஸாக இருக்கட்டும், பல இடங்களில் போய் அவங்க வந்து புது நாடுகளுக்கு வந்து சென்றடைஞ்சாங்க. அன்னைக்கு அந்த காப்பர்னிக்கஸ் ஒரு 600-700 வருடங்களுக்கு கழித்து இந்தியா வந்தபோது சொன்னது என்னென்னா, சோழர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய கப்பற்படை வச்சுட்டு இருந்த உலகத்திலே அந்த டைமில் இருந்த உலகத்திலே எந்த நாடுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, சோழர்கள் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த கப்பல்களை ஆராய்ச்சி செஞ்சு அந்த கப்பல்களோட வடிவமைப்பு, அதோட கட்டமைப்பு, அதோட டெக்னாலஜி எல்லாம் பார்த்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அடிமைத்தனம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்றை நம்ம இங்கே படித்தவங்க அறிஞர்கள் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். வெளியில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து அதை மொழிபெயர்த்தோ இல்லை வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாராட்டுவோம். உதாரணத்துக்கு ராமர் சேத்து அப்படின்ற அந்த பாலம் அந்த காலத்தில் போடப்பட்டது, அது மனிதனால தான் போடப்பட்டதுன்னு சொல்லும்போது அதை மாயைன்னு சொல்லி எல்லாம் எள்ளி நகையாடினாங்க. இதே வந்து ஒரு நேஷனல் ஜியாகிரபி போன்ற சேனல் வந்து இது ஒரு பல அமெரிக்க வல்லுநர்கள் சேர்ந்து இது வந்து இயற்கையாக வந்தது கிடையாது, இதை வந்து மனிதன் தான் கொண்டு வந்து போட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை தட்டுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கூற்று. இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், சோழர்கள் வரலாறு. இப்போது அவங்க காவேரி நதிக்கரையை ஒட்டி வராங்க. இப்போ நம்மளுடைய மாடர்ன் ஃபோர்ஸில், நேவியில் மேர்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, மெரைன் கமாண்டோஸ் அப்படின்வாங்க. இந்த மெரைன் கமாண்டோஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ரொம்ப அதிகமான கடினமான பயிற்சிகளை அவங்க எடுத்தவங்க. கடலுக்கு கீழே, ஆகாயத்தில், நிலப்பரப்பில் எங்கே வேணாலும் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப ஒரு கடினமான ஒரு பயிற்சியை முடிச்சுட்டு வந்த தேர்ந்த வீரர்கள், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, அந்த காலத்துலேயும் ஒரு கமாண்டோ படைப்பிரிவு அவங்க வச்சுருந்தாங்க. ஆழ்கடலில் முத்தெடுக்க போகக்கூடிய மீனவர் சமூகத்தை அங்கேருந்து இளைஞர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு படைப்பிரிவாக வச்சுருந்தாங்க. இது ஒன்று. இப்போது இவ்வளோ பெரிய நேவி வரத்துக்கு, இப்பேற்பட்ட கப்பற்படை வச்சு அவங்க என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக்கணும் அப்படின்றது தான் முதல் இது. சாம்ராஜ்யத்தை விரிவாக்கும் போது அங்கேருந்து வணிகத்தை கொண்டு வரணும். இங்கே இருக்க பொருட்கள் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகணும். வெளிநாட்டிலேருந்து பல பொருட்களை வந்து புது பொருட்களை இங்கே கொண்டு வரணும். இந்த சமூகம் வந்து விரிவடையணும் அப்படின்றது அவங்களுடைய 2வது மிகப்பெரிய அப்ஜெக்டிவ். 3வது தங்களுடைய சமயம். அதாவது இப்போது ஒரு மொகாலய மன்னர் வந்து இங்கே எப்படி சமயத்தை வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியும். கத்தி முனையிலையும் வால் முனையிலையும் வச்சு மக்களை வந்து துன்புறுத்தி கொன்று ஒரு பயத்தை உண்டு பண்ணி தான் அவங்க வந்து மாற்றினாங்க. ஆனால் இவர் வந்து
கம்போடியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்கள், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் எடுத்திங்கன்னா இந்து மதத்துக்கு உள்ள அடங்கிய சைனமும் வைணவம் மாலியம் எது வேணா இருக்கட்டும் அத்தனை கடவுள்களோட கோயில்களையும் அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. வாழ்க்கை முறை இதுதான், வாழக்கூடிய முறை இதுதான் சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தி மாற்றாமல் அவங்க வந்து அந்த தங்களுடைய கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு போய் நம்ம இதுதான் கல்ச்சர் அப்படின்றத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மாடர்ன் டேயில் நம்ம வந்து யோகாவை கொண்டு போய் உலகம் முழுக்க நம்ம கொடுக்குறோம், நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், ஆயுர்வேதத்தை ப்ரொமோட் பண்ணுறோம். பல நாடுகள் வந்து இன்றைக்கி வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இதை தான் வந்து அன்றைக்கி ராஜராஜ சோழர்கள், அன்றைக்கி சோழ வம்சமே வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறது 4வது மெயின் அப்ஜெக்டிவ். 5வது, கடல் பகுதி சுற்றி இருக்கிறதுனால, தென்னிந்தியாவை சுற்றி கடல் பகுதி இருக்கிறதுனால அந்த கடல் பகுதியிலிருந்து தங்களுக்கு வரக்கூடிய தாக்குதல், அச்சுறுத்தல் இதை தடுக்கணும் அப்படின்றது அவங்களோட 5வது அப்ஜெக்டிவ். கடைசி அப்ஜெக்டிவாக இந்திய பெருங்கடலிருந்து போகக்கூடிய வணிக கப்பல்கள், அரேபியாவிலேருந்து இந்த பக்கம் சீனாவிலேருந்து போகக்கூடிய வணிக கப்பல்கள், அதை வந்து இந்த பைரசின்னு சொல்லக்கூடிய கடற்கொள்ளையர்கள் அந்த காலத்துலேயே ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்க தாக்குதல்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கும் எதிரி நாட்டு கப்பல்களை வந்து தாக்குவதற்கும் வந்து இந்த படை இருந்துச்சு. இந்த 6 அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய ஒரு கப்பற்படையை உருவாக்குனாங்க. இப்போ வருவோம் கப்பல் கட்டமைப்புக்கு. கப்பலை எப்படி கட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய புக்கே அன்றைக்கி எழுதி வச்சுருக்காங்க. அதற்கு உண்டான ரெஃபரன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு லிங்கில் தரேன் பாருங்கள். ஒரு கப்பலை எப்படி கட்டணும், அந்த காலத்தில் வந்து உலோகம் கிடையாது அவங்க டைமில். உலோகம் இருந்துச்சு, ஆனால் உலோகத்தை பயன்படுத்தி யாருமே கப்பல் கட்டலை. ஸோ மரத்தால் தான் கப்பலை கட்டினாங்க. அது எந்த வகையான மரம், அது எந்த டைமில் அதை கட் பண்ணணும், எந்த இடத்துல அது விளைஞ்சிருக்கணும், அதோட வயது எவ்வளோ இருக்கணும், அதை கட் பண்ணுறதுக்கான முறை என்ன, அதை பிறகு எப்படி நீங்கள் வந்து அந்த க்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க, அதை எப்படி பண்ணணுன்ற போன்ற பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இரும்பால் இருந்த ஆணியை எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அது துருப்பிடித்து லீக் ஆகி கப்பல் முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாமே மரத்தாலான அணியாக தான் அவங்க செஞ்சு அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இது ஒன்று. இப்போ இந்த கப்பலை எப்படி வடிவமைப்புக்கிறது அப்படின்றதுக்கான பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த போயான்சி பிரின்சிபல் இருந்து என்னென்னலாம் போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வாழை மட்டையிலேருந்து பல விஷயங்கள் அதை யூஸ் பண்ணி அதை வாட்டர் ப்ரூஃபாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் அவங்க கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பற்படையை உருவாக்குனாங்க. அத்தனை இளைஞர்களை வந்து கார்பெண்டர்ஸ் அவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க, இன்ஜினியர்ஸ் அவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க. அத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கு பயிற்சிக்காக ஒரு தனியாக ஒரு கல்லூரிகள்லாம் வைத்து இத்தனை மக்களுக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்து அந்த கப்பலை வந்து அவங்க வணிகத்தை வந்து பெருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் நில எல்லையில் எடுத்திங்கன்னா இங்கேருந்து கங்கை வரைக்கும் போய் அவங்க ஆதிக்கம் செலுத்தினது நமக்கு தெரியும். அங்கே இருக்க மன்னர்களை வீழ்த்தி அவங்க கொண்டு போய் அங்கே வந்து சேர்ந்தது தெரியும். இப்போ அடுத்தது கப்பல் கொண்டு வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க. இவங்க அடுத்து எப்படி நேவிகேஷன் பண்ணுறாங்க. நேவிகேஷனுக்கு வந்து அன்னைக்கு இருந்த மெரைனர் காம்பஸ் வந்து வேறு, அந்த திசை எந்த பக்கம் வருது, காற்று எந்த பக்கம் போகுது, அலையோட இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி நம்ம ஜிபிஎஸ் போன்ற பல கருவிகளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு ஆமை, அந்த ஆமை வந்து கடல்லேருந்து உள்ள ஒரு இடத்துக்கு போகும்போது அதை வந்து நேவிகேட் பண்ணி, ஆமை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விலங்கு கிடையாது. ஸோ அது எனர்ஜி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய மீன் மாதிரி நீந்தி அதெல்லாம் போக முடியாது. ஸோ அதோட நீரோட்டத்துக்கு ஏற்ப அதுதான் போகும் அப்படின்றத அதை கண்டு அந்த டெக்னாலஜியை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலியமாக அவங்க இது பண்ணி தான் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. பசிபிக் பெருங்கடல்லையும் சரி, இந்திய பெருங்கடல்லையும் சரி. இப்போ நிறைய பேர் ஆமக்கறி அப்படின்றது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது இதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த அனிமல் பின்னாடின்றதை அது ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க வந்து அந்த இதை கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. இப்போ கப்பல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வணிக கப்பலில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பைரசி இந்தியா நேவி பண்ணக்கூடியது. நான் அந்த கம்பேரிசன் கூட கொடுத்துட்டே வரேன். நேவியோட மிக முக்கியமான ஒரு டியூட்டி வந்து ஆன்டி பைரசி. ஸோ ஒரு விலையுறந்த பொருட்களை எடுத்துகிட்டு ஒரு கப்பல் போகும்போது அந்த கப்பலில் தாக்குதல் நடத்தி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் இந்த சொமாலியா போன்ற நாடுகளில் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பாதுகாப்பு கப்பல்களை அனுப்புனாங்க. அன்றைக்கி வெடிப்பொருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த பாதுகாப்புக்கு போகிற கப்பல் என்ன பண்ணும் அப்படின்ற கேள்வி வருது. இங்கே தான் அந்த முத்தெடுத்து வரக்கூடிய இளைஞர்கள், அந்த கமாண்டோ படை பிரிவினர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கீழே இறங்கி கடல் கடியில் போய் அந்த கப்பலை உடைக்க வேண்டிய வேலையை பார்த்து அந்த கப்பலை மூழ்கடிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளேம் த்ரோயர் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு ராக்கெட் எடுத்து ஃபயர் பண்ணுவாங்க, அது அப்படியே ஒரு ஃபயர் பாலாக ஒரு நெருப்பு பிளம்பாக வந்து போயிருக்கும். இந்த ஃப்ளேம் த்ரோயரை அந்த காலத்துலேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணதுக்கான சான்று, அதுக்கு உண்டான ஃபோட்டோவும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃப்ளேம் த்ரோயரை இவங்க வந்து சைனா போயிட்டு ட்ரேட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு இந்த டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த சீன கப்பற்படையும் ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி வந்து இது பண்ணாங்க. அந்த ஃப்ளேம் த்ரோயரை வந்து கிராவிட்டி மூலிமா
கேட்டபுல்ட், அதாவது இந்த உண்டிகோலில் நம்ம இழுத்து விடுவோம், அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தூரமாக இருக்கக்கூடிய எதிரி கப்பல் மேலே ஒரு நெருப்பு பிளம்பை கொண்டு போய் போட்டு, அதுவும் மரக்கட்டையில் தான் ஆனது, அதை எரித்து அந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கான ஒரு இதை பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கான உலகத்திலேயே எந்த ஒரு கப்பற்படையாலையும் முடியல அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்தது வந்து அந்த கப்பற்படைக்கு அடுத்த சாம்ராஜ்யத்துக்கு போகும்போது நீங்கள் இந்த சேவிங் பிரைவேட் ரியான்னு சொல்லி ஒரு 8 ஆஸ்கர் வாங்கின ஒரு படம் இருக்குது, மறக்காம அதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனை பாருங்கள், பீச் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு நாட்டு கடல் மூலிய மார்க்கமாக நீங்கள் போய் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அந்த இராணுவம் வந்து பீச் லேண்டிங்கில் ரொம்ப இருக்கிறதுலேயே ஒரு கடினமான ஒரு இராணுவ நடவடிக்கை, ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்றது பீச் லேண்டிங். அமெரிக்கா மற்றும் அன்றைக்கி இருந்த நேச நாட்டு படைகள் வந்து இதில் போய் ஃப்ரான்ஸில் போய் பீச் லேண்ட் பண்ணுறாங்க. ஒமாயான்னு ஒரு பீச்சில் இறங்கினாங்க. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த ஜெர்மனியோட தோல்வியை சந்திச்சாங்கன்றதை நம்ம வரலாறு சொல்லுது. அந்த காலத்தில் பீச் லேண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த துல்லியமாக ஒரு போர் பயிற்சி எடுத்து காலாட்படையை கொண்டு போய் யானைகளை கொண்டு போய், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மாடர்ன் வெல்ல நம்ம டேங்க் மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து காலாட்படை மற்றும் குதிரைப்படை மற்றும் யானைப்படை தான் கொண்டு போனோம். அப்போ தான் நீங்கள் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அந்த பீச்சில் இறங்கி இந்த விலங்குகள்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு போய் ஒரு போர் புரியணும். அப்போது அந்த கடலில் போகும்போது அந்த கடல் சீற்றத்தில் அந்த ஒரு யானைக்கு வந்து மதம் பிடிச்சது அப்படின்னா அந்த கப்பல் வந்து மொத்தமும் முழுகடிக்கப்படும். அப்போ அங்கே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு அந்த விலங்குகளை இயற்கையாக செடேட் பண்ணி, அதாவது ஒரு இயற்கையாக ஒரு மயக்கம் மருந்து கொடுத்து அந்த யானைகளெல்லாம் வந்து அந்த குதிரைகளெல்லாம் வந்து சேஃபாக வச்சு அந்த இறங்க போகக்கூடிய கரை தெரியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ட்ரக்கை, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை வந்து கம்மி பண்ணி அந்த இறங்கின வேகத்துக்கு அந்த குதிரைகளும் யானைகளும் வந்து நேரடியாக போரில் போய் இறங்குறதுக்கான ஒரு இதை பண்ணாங்க. இதையும் வந்து உலகத்தில் எந்த இராணுவமே பண்ணது கிடையாது. பீச் லேண்டிங் இந்திய கப்பற்படை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவில் பண்ணலை. வருங்காலங்களில் வரக்கூடிய யுத்தங்களில் நிச்சயமாக வந்து நம்ம இராணுவம் வந்து இதை வரும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஸோ அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து அந்த இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லக்கூடிய தரைப்படைகளை உள்ளே கொண்டு போகிறது, ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸஸ், இந்த கப்பற்படை போகும்போது இந்த கப்பற்படையோட தளபதிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தளபதிகள் வந்து டிப்ளமேட்ஸாகவும் வேலை செஞ்சாங்க. அதாவது எல்லா நாட்டையும் நீங்கள் போய் அடித்து அந்த மக்களை கொல்லணும் அப்படின்றது என்றைக்குமே சோழர்களோட இதுவாக இருந்தது கிடையாது. மக்களை என்றைக்குமே கொன்றதுக்கான வரலாற்று சான்றிதழ் எதுவுமே இருந்தது கிடையாது. நேரடியாக அவங்க வந்து போர் வீரர்களாக இன்னொரு நாட்டோட இராணுவத்தோடு தான் அவங்க போர் செஞ்சாங்களே ஒழிய மக்களை கொல்லலை. அப்போ அங்கே போய் ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்போ அங்கே வந்து வணிகம் பேசணும், இது பேசணும்னு சொல்லி இவங்க ஒரு டியூவல் ரோலாக, ஒரு தேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு இன்னைக்கு இருக்க ஃபாரின் எம்பாசியில் இருக்க டிப்ளமேட், இது ரெண்டுமே வேறு. இது வந்து சண்டை, இது வந்து டிப்ளமேசி. இது ரெண்டையுமே ஒன்றா இயக்கி அவங்களுக்கு உண்டான அந்த தலைவர்களை உருவாக்கி அங்கே கொண்டு போய் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். கடைசியாக மிக மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கி பாரத பிரதமர் அவர்கள் பேசும்போதும் சரி, பல நாடுகள் என்ன துபாய் எப்படி வளர்ந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட், வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் அங்கே இறங்கி அசம்பிள் ஆகி அங்கேருந்து பிரிந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது. இதுதான் நம்ம டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சோழர்கள் சீனாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இரும்பு, துணி, டெக்ஸ்டைல் போன்ற விஷயங்களை வந்து இறக்குமதி செஞ்சு இங்கேருந்து பல விவசாய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பொருட்களை இங்கேருந்து, அதாவது தென்னிந்தியா மையமாக வச்சு, நம்ம தமிழ்நாட்டை மையமாக வச்சு தென்னிந்தியா மையமாக வச்சு இங்கேருந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அரபு நாட்டு வணிகர்கள் வந்து கப்பல் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பைரசி, அந்த கடலில் வந்து பாதுகாப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30% கப்பல்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது வரலாறு சொல்லுது. ஸோ அப்போ இந்த இடத்த செக்யூர் பண்ணி, இந்தியன் ஓஷன் ரீஜனை செக்யூர் பண்ணி அங்கே வரக்கூடிய கப்பல்களை வந்து பாதுகாத்து அந்த பாதுகாப்புக்கு உண்டான செலவை ஒரு வருமானமாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்தியாவை ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட்டாக ஆக்கி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம சோழ மன்னர்கள். அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பை வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுடைய கப்பற்படையோட மிக மிக முக்கியமான ஒரு இது வந்து சீ பைரசின்னு சொல்லக்கூடிய அதை பாதுகாக்கிறது. இந்திய நாட்டோட நம்ம ஒரு தீபகற்பமான நாடு, 3 பகுதி நம்ம கடல் சூழ்ந்து இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து நம்ம மாற்றி ஒரு வணிகத்துக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றத்திற்கான சாகர்மாலன்ற திட்டத்தை வந்து இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ வரலாற்று சான்றுகள், வரலாற்று வந்து நம்ம ஒரு படம் பார்த்து பிரமிச்சிட்டு வர்றது மட்டும் வரலாறு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி என்ன, நம்ம எந்த லெவலில் நம்ம இருந்தோம் அப்படின்றது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, உலகம் வந்து பரிமாணங்கள் பல எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று தான். இன்றைக்கும் நம்மளோட கப்பற்படையும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் முன்னாடி போக வேண்டிய வேலை வந்து நிறைய இருக்குது. இந்த ஒரு மாபெரும் ஒரு சகாப்தத்தை வந்து, அதாவது நீங்கள் வந்து துபாய் போனீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே இருக்காது.
ஒரு செயற்கையாக ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியை வந்து அவ்வளோ அருமையாக அவங்க அட்வைஸ் பண்ணி ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாக செய்வாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வரலாறை வச்சுட்டு இருக்க நம்ம இதையும் வந்து ஒரு சர்ச்சையாக்கி, இதையும் வந்து ஒரு இதுவாக்கி, இதில் வந்து அரசியல் செஞ்சு இதில் என்ன இது இருக்குன்றது நமக்கு தெரியல. பட் சோழர்களோட அந்த கப்பற்படை அப்படின்றது இந்தியாவோட இன்னைக்கு இருக்க கப்பற்படையும் எந்த விதமான ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. நடுவில் வந்து முகலாயர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். இந்திய இராணுவம் இதை வந்து நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்தோம், பிரிட்டிஷ் இராணுவத்திலேருந்து வந்தோன்னு ஒரு பெரிய ஒரு பார்வை இருக்குது. உங்கள் முன்னாடி நான் ஃபேக்ட்ஸை வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். நம்ம வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தை ஒட்டி வந்தோமா, இல்லை நம்மளோட சோழ மன்னர்கள் போன்ற இது, சிவாஜி போன்ற மன்னர்களோட இது, நம்மளோட சந்திரகுப்த மௌரியாவோட வார் டெக்னிக்காக இருக்கட்டும், அதை நம்ம இன்னும் ரீட் பண்ண வந்தோமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.